God says, I have nourished and brought up children, but they have rebelled against me. கர்த்தர் சொல்கிறார், நான் பிள்ளைகளை வளர்த்து ஆதரித்தேன், அவர்களோ எனக்கு விரோதமாய் கலகம் பண்ணினார்கள். The ox knoweth his owner, the ass his master's crib. மாடு தன் எஜமானையும் கழுதை தன் ஆண்டவனின் முன்னணியும் அறியும். But my people do not know me, or do not consider. என் ஜனம் உணர்வில்லாமலும் என் ஜனம் அறிவில்லாமலும் இருக்கிறது என்றார். Oh, when we get to be worse than an ox and an ass. நாம் ஒரு எருதையும் ஒரு கழுதையும் காட்டிலும் மோசமான நிலைமைக்கு ஆகும் பொழுது we see rebellion everywhere. நாம் எங்க பார்த்தாலும் கலகத்தை பார்க்க முடியும். And மேலும் we see God trying to draw a rebellious people to his heart. எப்படியாக தேவன் அப்படிப்பட்ட கலகமுள்ள மக்களை தம்முடைய இருதயத்தின் பட்சத்திலே அவர் ஈர்க்கும்படியாக பார்க்கிறார் என்கிறதை நாம் பார்க்கிறோம். If you turn to the book of Malachi, the Old Testament, the last book. மல்கியாவின் புத்தகம், அங்கே பழைய ஏற்பாட்டின் புத்தகங்களிலே கடைசி புத்தகத்திற்கு திருப்புவோமானால் from the 6th verse. 6ஆம் வசனத்திலிருந்து. First chapter from the 6th verse. முதலாம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து. A son honoreth his father, குமாரன் தன் பிதாவையும் and a servant his master. ஊழியக்காரன் தன் எஜமானையும் கனம் If பண்ணுகிறார்கள். then I be a father, where is my honor? நான் பிதாவானால் என் கனம் எங்கே? If I be a master, நான் எஜமானானால் where is my fear? எனக்கு பயப்படும் பயம் எங்கே? Said the Lord of hosts unto you. கர்த்தராகிய தேவன் உங்களிடத்திலே சொல்கிறார். O priests that despise my name. என்னுடைய நாமத்தை அசட்டை பண்ணுகிற ஆசாரியர்களே. You know, here we see these words addressed even to the religious leader. இப்படிப்பட்ட வார்த்தைகள் மத சம்பந்தமான தலைவர்களுக்கு அங்கே சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். I often say, நான் அடிக்கடி சொல்வதுண்டு, if I am right, everyone, the congregation will be right. நான் சரியாக இருந்தால் சபை மக்கள் அங்கே சரியாக இருப்பார்கள் என்பேன். The fault, the main fault, 95% is with the leader. Jesus said, you blind leader. பொதுவாக 95% அங்கே தவறானது அங்கே தலைவனிடத்தில் தான் இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு சொன்னார், அங்கே குருடான வழிகாட்டிகளே என்று. So I continually humble myself. ஆகையினாலே நான் தொடர்ந்து என்னையே நான் தாழ்த்திக் கொள்கிறேன். Lord Jesus, I want to show you to the people. There is no use for them to see me. ஆண்டவராகிய இயேசு, என்னை மக்கள் காண்பதில் எந்த பிரயோஜனமும் இல்லை, நான் உம்மை காண்பிக்க விரும்புகிறேன். They must see you. அவர்கள் உம்மை காண வேண்டும். Now, my dear friends, இப்பொழுதும் பிரியமானவர்களே, what does God say to these leaders? இந்த தலைவர்களிடத்தில் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? Where is my honor? என்னுடைய கனம் எங்கே? Where is honor for the living God? ஜீவனுள்ள தேவனுக்கான கனம் எங்கே? I don't see it anywhere. நான் அதை எங்கும் காண்பதில்லை. I felt very sad நான் அதிக துக்கமடைந்தேன். when the new president of America, as soon as he came to power after the inauguration, lifted the ban on taxpayers' money from going to many people for abortion.
கருச்சிதவிக்காக அங்கே அநேகருடைய வரி பணமானது அப்படியாக கொடுக்கப்படும்படியாக இருந்த அந்த தடை சட்டத்தை அவர் முதலாவது வந்தவுடனே பொறுப்புக்கு அவர் நீக்கி போட்டதை எனக்கு மிக துக்கத்தை கொடுத்தது. It made me very sad. அது எனக்கு மிக துக்கமான ஒரு காரியம். Why? ஏன்? When we murder babies by the million, நாம் லட்சக்கணக்கில் அப்படியாக சிசுக்களை கொலை செய்யும்படியாக அனுமதிக்கும் பொழுது God's judgment and curse will come upon the nation. தேவனுடைய நியாயத்தீர்ப்பும் அவருடைய சாபம் அந்த தேசங்கள் மேல் வரும். When there is no value for human life, மனிதனுடைய ஜீவனுக்கு எந்த விதமான விலை மதிப்பும் இல்லாத வேளையிலே what are we forgetting? நாம் எதை மறந்து போய் கொண்டிருக்கிறோம்? We are forgetting the command of the 10 commandments, thou shalt not kill. 10 கட்டளைகள் இருக்கக்கூடிய அந்த கற்பனையாகிய கொலை செய்யாதிருப்பாயாக என்கிற அந்த கற்பனையை நாம் மறந்து போகிறவர்களாக இருக்கிறோம். Thou shalt not steal. நீ களவு செய்யாதிருப்பாயாக. Thou shalt not commit adultery. விபசாரம் செய்யாதிருப்பாயாக. Now our divorce courts are full. இப்பொழுது நம்முடைய விவாகரத்து நீதிமன்றங்கள் அப்படியாக நிரம்பி வழிகின்றன. But in every Christian marriage, ஆனால் ஒவ்வொரு கிறிஸ்துவ திருமணத்திலும் what does a bride promise and a bridegroom? ஒரு மணமகனும் மணமகளும் என்ன அங்கே வாக்குத்தத்தம் கொடுக்கிறார்கள்? I will love you in sickness and in health. சுகத்திலும் சுகவீனத்திலும் நான் உம்மை நேசிப்பேன். In poverty and in wealth. ஏழ்மையிலும் செல்வத்திலும். I will endow you with all my good. என்னுடைய எல்லா பொருட்களையும் நான் உமக்கு பகிர்ந்து கொடுப்பேன். And I will be faithful to you until death parts us. மரணம் நம்மை பிரிக்க வரைக்கும் நான் உங்களுக்கு உண்மையாக இருப்பேன். No, that does not mean when you see some person in a call center sitting next to you, you run after that girl. ஏதோ கால் சென்டரில் உனக்கு அருகாமையில் உட்கார்ந்து இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு பெண்ணோடு நீ ஓடி போவது என்கிறது அர்த்தமல்ல. And then when your wife is sleeping, you're sitting with pornographic sites with your computer. உன்னுடைய மனைவி உறங்கி கொண்டிருக்கும் பொழுது நீ உன்னுடைய கம்ப்யூட்டரில் அப்படியாக எல்லா விதமான அந்த நிர்வாண படக்காட்சிகளை பார்த்து கொண்டிருப்பது என்ற அர்த்தமல்ல. The Bible says, வேதம் சொல்கிறது, he that looketh on a woman to lust after her has already committed adultery with her in his heart. வேதம் சொல்கிறது, அங்கே ஒருவன் இச்சையோடு ஒரு ஸ்திரியை பார்க்கும் பொழுது அவளோடு அவன் விபசாரம் செய்தாயிற்று என்பதாக. So friends, ஆகையினாலே பிரியமானவர்களே, we have discarded the commandments of God. நாம் தேவனுடைய கட்டளைகளை அப்படியே தள்ளி போட்டிருக்கிறோம். We have made convenient new regulations. நாம் நமக்கு உரித்தான புதிய அப்படிப்பட்ட சௌகரியமான வழிகளை நாம் வகுத்து கொண்டோம். Where there is no trust, no love. அங்கே எந்த விதமான அங்கே நம்பிக்கையும் அங்கே எந்த அன்பும் இல்லாமல் Our families are not producing virgins. நம்முடைய குடும்பங்கள் எந்த கன்னிகளையும் உற்பத்தி செய்யாமல் இருப்பது. And our young men do not come to the altar with chastity. நம்முடைய வாலிபர்கள் அப்படியாக பரிசுத்தோடு அங்கே திருமண அங்கே ஆராதனைக்காக அந்த பலிபீடத்தண்டிலே சேர்வதில்லை. See, when we have become wholesale slaves to the flesh, நாம் மொத்தமாக அப்படியாக மாம்சத்துக்கு விற்கப்பட்டவர்களாக காணப்படும் பொழுது, and everything from the newspaper, அங்கே செய்தித்தாளிலிருந்து எல்லாமே, and all our dealings are dictated by sex. நம்முடைய எல்லா விதமான அந்த வியாபாரங்களும் அங்கே அந்த பாலியல் இச்சையின் காரியங்களை வைத்து நடக்குமானால், My dear friends, what has happened to us? நமக்கு என்னதான் நடந்து விட்டது பிரியமானவர்களே? Where is a creative productivity?
அங்கே உற்பத்திக்கான அப்படிப்பட்ட அந்த உற்பத்தி திறன் எங்கே? You know, when Sir Isaac Newton பாருங்கள், சார் ஐசக் நியூட்டன் அவர்கள் made his scientific advances, அவருடைய விஞ்ஞான துறையிலே அவர் முன்னேற்றத்தை கண்டபோது what did he say? அவர் என்ன சொன்னார்? Atheism is senseless. நாத்திகம் அங்கே முற்றிலும் அங்கே மதியீனமானது என்றார். God has put the earth and in the solar system in the right position for the required heat and light. வானமண்டலங்களிலே தேவன் அங்கே பூமியையும் சூரியனும் சரியான ஸ்தானத்திலே வைத்திருக்கிறார். அதற்கு தேவையான வெப்பமும் அதற்கேற்ற வெளிச்சமும் கிடைக்கும்படியாக என்றார். Those were men who read the Bible every day. ஒவ்வொரு நாளும் வேதாமத்தை வாசித்த அப்படிப்பட்ட மக்கள் அவர்கள். Sir Isaac Newton loved the Bible. சார் ஐசக் நியூட்டன் அவர்கள் வேதாமத்தை அதிகமாக நேசித்தவர். And many of you have come by buses or by motorbikes or by cars. உங்களில் அநேகர் அங்கே பஸ்ஸுகளில் வந்திருப்பீர்கள், அல்லது மோட்டார் சைக்கிளிலோ அல்லது கார்களிலோ வந்திருப்பீர்கள். Michael Faraday was another man who loved the Lord Jesus. ஆண்டவராகிய இயேசுவை நேசித்த நபர்களிலே மற்றொருவர் அங்கே மைக்கேல் ஃபாரடே அவர்கள். He discovered the electromagnetic அவர்தான் அந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் அந்த காரியத்தை கண்டுபிடித்தார். induction, அந்த இண்டக்ஷனை, without which our industry cannot run today. அது இல்லாத பட்சத்திலே நம்முடைய தொழிற்சாலைகள் இன்றைக்கு இயங்க முடியாது. See, creativity பாருங்கள், அப்படியாக அங்கே உண்டாக்கக்கூடிய திறமை, and negativity. எல்லா எதிர்மாறான காரியங்களும். My father was a mathematics teacher. என்னுடைய அப்பா ஒரு கணக்காசிரியராக இருந்தார். He would say, அவர் சொல்லுவார், if you put 1 by 10,000, ஒன்று கீழாக 10,000 நீங்கள் அங்கே வகுக்கும்படியாக வைத்தால் it becomes a very small number. அது மிக சிறிய எண்ணிக்கையாக மாறிவிடும். So he would say, ஆகையினாலே அவர் சொல்லுவார், here are your sins and your negative attitudes. இங்கே உங்கள் பாவங்களும் உங்களுடைய எதிர்மாறான அப்படிப்பட்ட உங்களுடைய கிரியைகளும் They divide and reduce your usefulness. உங்களுடைய உபயோகத்தன்மையை அவைகள் முற்றிலுமாக அப்படியே குறைத்து போடக்கூடியவைகளாக இருக்கும். But when you come to the cross of Jesus, ஆனால் நீங்கள் ஆண்டவராகிய இயேசுவினுடைய சிலுவை அண்டையிலே வரும் பொழுது, when you believe in the prayashchit bali which he made for you and me, உங்களுக்காக எனக்காக அவர் ஏற்படுத்தின அந்த பிராயச்சித்த பலி அண்டையிலே நாம் கிட்டி சேரும் பொழுது, you know what he used to say? அவர் என்ன சொல்லுவார் தெரியுமா? God removes the denominator, அங்கே வகுக்கக்கூடியதை தேவன் நீக்கி போடுகிறார். that which is below that one. ஒன்றுக்கு கீழாக இருக்கக்கூடியதை, All those sins are forgiven, they are wiped out. அங்கே அந்த ஒன்றின் கீழாக இருக்கக்கூடிய எல்லா அந்த எண்ணிக்கைகளும் அப்படியாக முற்றிலுமா துடை தெரியப்படும், எல்லாம் மன்னிக்கப்பட்டு ஆகிவிடும். What happens then? அப்பொழுது என்ன நடைபெறுகிறது? What happens to that number? அந்த எண்ணிக்கைக்கு என்ன ஆயிற்று? It becomes infinity. அது அங்கே எண்ணிக்கை முடியாத ஒரு நிலைமையாக ஆகிவிடுகிறது. இன்ஃபினிட்டி, So productive. அவ்வளவு உற்பத்தி திறன், Such a great possibility in that one. அந்த ஒன்றிலே அவ்வளவு சாத்தியக்கூறுகள் அங்கே காணப்படும். But today, ஆனால் இன்றைக்கோ our attitudes, our words, our fears are all so negative. நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய மனப்போங்குகள், நம்முடைய எல்லா காரியங்களும் எதிர்மாறானவைகளாக காணப்படுகிறது. The atmosphere in our families
very negative. நம்முடைய குடும்பங்களில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் அதிக எதிர்மாறானதாக காணப்படுகிறது. You know, you can easily get so many psychosomatic diseases in that atmosphere. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நீங்கள் உங்களுடைய சரீரத்திலே மனதிலே இருக்கக்கூடிய பாதிப்பை கொண்டவர்களான மக்களை நீங்கள் கொண்டிருக்க முடியும். Is that what God wants for you? அதுதான் தேவன் உங்களுக்கு விரும்புகிறாரா? No, my dear friend. இல்லை பிரியமானவர்களே. God has a plan for each one of you. You must believe that. தேவன் உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் ஒரு திட்டத்தை கொண்டிருக்கிறார். அதை நீங்கள் முதலாவது நம்ப வேண்டும். You know what he says? அவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? I have loved you with an everlasting love. நித்திய அன்பாலே நான் உங்களை நேசித்தேன் என்கிறார். Surely it must be an everlasting love if I stand here, because I am the last person that should be standing here. பாருங்கள், நானே இங்கே நிற்கக்கூடுமானால் அது நிச்சயமாக அது நித்திய அன்பாக தான் இருக்க வேண்டும். ஏனென்றால் நான் இங்கே நிற்கக்கூடிய தகுதியானவன் அல்ல. How much evil God saved me from. எத்தனை விதமான பொல்லாப்பிலிருந்து தேவன் என்னை காத்தார். When I was like a dog wanting to lick my vomit again. என்னுடைய வாந்தியை நானே அங்கே தின்று போடும்படியாக இருந்த அப்படிப்பட்ட வேளையிலே, my dear friends, எனக்கு அருமையானவர்களே, God says I have loved you with an everlasting love. தேவன் சொல்கிறார், நான் உன்னை நித்திய அன்பாலே நான் நேசித்தேன் என்று. Somehow we don't think of God as love. எப்படியோ நாம் தேவனை அன்பானவராக நாம் பார்ப்பதில்லை. Oh, God is so like this. He will swallow us. Or something like that. ஓ, தேவன் இப்படிப்பட்டவராக இருப்பாரோ, அவர் அப்படிப்பட்டவராக இருப்பாரோ, அல்லது நம்மை விழுங்கி போடுவாரோ என்று நாம் அநேக விதங்களில் அவரை நினைக்கிறோம். If you want to know the living God, நீங்கள் ஜீவனுள்ள தேவனை குறித்து அறிந்து கொள்ள விரும்பினால், then go to the cross. அப்படி சிலுவையாண்டை செல்லுங்கள். There you see forgiveness for you. அங்கேதானே உங்களுக்கான அந்த பாவ மன்னிப்பை நீங்கள் காண முடியும். Love for you. உங்களுக்கான அன்பை நீங்கள் காண முடியும். I have taken all your sins upon my sinless body. பாவமில்லாத என்னுடைய சரீரத்தின் மீது உங்களுடைய எல்லா பாவங்களையும் நான் ஏற்றுக்கொண்டேன். That you should no longer be a slave to sin. இனிமேலும் நீங்கள் பாவத்திற்கு அடிமையாக இராதபடிக்கு. I have seen this miracle again and again. இந்த அற்புதத்தை நான் மீண்டும் மீண்டுமாக கண்டு வந்திருக்கிறேன். Gamblers, drunkards, all kinds of people. சூதாட்டக்காரர்கள், குடிகாரர்கள், எல்லா விதமான மக்களும். People who had destroyed and deflowered so many girls. எத்தனையோ பெண்களை அப்படியாக அவர்கள் கற்பை சூறையாடின மக்கள். Completely changed. முற்றிலுமாக மாற்றப்பட்டார்கள். Can I do that? என்னாலே அதை செய்ய முடியுமா? Impossible. ஒருபோதும் கூடாது. Can any man do that? எந்த மனிதனாலும் செய்ய முடியுமா? No, he cannot do that. இல்லை, அவனாலே செய்ய முடியாது. But the Lord Jesus, ஆனால் ஆண்டவராகிய இயேசு, when he became the prayashchit bali for you and me, உங்களுக்காக எனக்காகவும் அவர் பிராயச்சித்த பலியான போது, he took the poison which is in us. நம்மிலே இருந்த அந்த விஷத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். One young man wrote to me, ஒரு வாலிபன் எனக்கு எழுதினான், I am a communist. நான் ஒரு கம்யூனிஸ்ட். I want to kill the police. நான் ஒரு போலீஸ்காரரை கொலை செய்யும்படியாக இருந்தேன். And I want to kill my mother and my sister. என்னுடைய தாயும் என்னுடைய சகோதரியும் நான் கொண்டு போடும்படியாக நான் வாஞ்சித்துக் கொண்டிருந்தேன். And he said to me, அவர் என்னிடத்தில் சொன்னார், all right, I heard you over the radio. நீங்கள் பேசுவதை நான் அந்த வானொலியிலே கேட்டிருக்கிறேன். But I don't know whether you will reply me because I have not
got any money. என்னிடத்தில் எந்த பணமும் இல்லாதனால ஒருவேளை நீங்கள் எனக்கு அது பதில் அளிப்பீர்களோ இல்லையோ எனக்கு தெரியாது. I know that you people will speak over the radio and so on for money. உங்களை போன்ற மக்கள் இப்படியாக வானொலி மற்ற காரியங்களிலே நீங்கள் பணத்திற்காக பேசுவீர்கள் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். I wrote to that young man. நான் அந்த வாலிபனுக்கு திரும்ப எழுதினேன். Young man, வாலிபனே, I don't want your money. எனக்கு உன்னுடைய பணம் வேண்டாம். Come and be with me. நீ வந்து என்னோடு கூட இருந்து பார். And watch my life. See me. என்னுடைய ஜீவித்தை நீ உற்று நோக்கி பார். Be with me for any number of months. எத்தனை மாதங்கள் வேண்டுமானாலும் என்னோடு கூட இருந்து பார். And when he came to me, அவர் அப்படியாக என்னிடத்தில் வந்தபோது the devils in him wanted to throw him down from a high floor. பிசாசுகள் அவனை உயர்ந்த ஒரு மாடியிலிருந்து அவனை கீழே தள்ளி போடும்படியாக முயற்சித்தது. But ஆனால் the Lord kept him. ஆண்டவர் அவனை காத்து கொண்டார். My dear people, எனக்கு அருமையானவர்களே, the word of God comes to us தேவனுடைய வார்த்தை நமக்கு வருகிறது to give us the truth. நமக்கு சத்தியத்தை கொடுக்கும்படியாக. You know, when I go to the doctor, நான் டாக்டர் இடத்துல செல்லும் பொழுது and then he tells me, this is your blood examination results. இதுதான் உங்களுடைய இரத்த பரிசோதனையினுடைய அந்த ரிசல்ட்டாக இருக்கிறது. And one occasion the doctors found ஒரு முறை இந்த டாக்டர்கள் இப்படியாக கண்டுபிடித்தார்கள், 99% of my artery to the heart was blocked. 99%. இருதயத்திற்கு செல்லக்கூடிய அந்த இரத்த நாளங்கள் 99% அப்படியாக அடைப்பட்டிருப்பதை அவர்கள் கண்டதாக சொன்னார்கள். Did the doctor give me some Amrutanjan or some little thing to wipe on my heart? என்னுடைய இருதயத்தில் தேய்த்து கொள்ள முடியாது ஏதோ அமிர்தாஞ்சனோ ஏதோ அப்படியான ஒரு தைலத்தை அவர்கள் கொடுத்து பூசிக்கொள்ள சொன்னார்களா? No. இல்லை. They said, அவர்கள் சொன்னார்கள், oh, immediately you need an operation. உடனடியாக உங்களுக்கு ஒரு அறுவை சிகிச்சை அவசியமாக இருக்கிறது என்றார்கள். Yes. ஆம். When we go to the doctor, நாம் நம்முடைய டாக்டர் இடத்தில் செல்லும் பொழுது we want the truth. நமக்கு அங்கே உண்மை வேண்டும் என்கிறோம். But when we go to God, ஆனால் தேவனிடத்தில் செல்லும் பொழுதோ it is all sentimentality. எல்லாம் அங்கே உணர்ச்சி வசப்படக்கூடிய காரியமாகி விடுகிறது. All emotion. எல்லாம் அங்கே உணர்ச்சியினாலே உண்டாக்கப்படக்கூடியது. No room for truth. அங்கே சத்தியத்திற்கு எந்த இடமும் இல்லை. The Lord Jesus said, ஆண்டவராகிய இயேசு சொன்னார், the words that I speak unto you, நான் உங்களிடத்தில் பேசுகிற வார்த்தையானது they are spirit and they are life. அவைகள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. You shall know the truth, நீங்கள் சத்தியத்தை அறிவீர்கள், and the truth will set you free. அந்த சத்தியமானது உங்களை விடுதலையாக்கும். My dear people, எனக்கு அருமையானவர்களே, if you want to do any good in your life, உங்களுடைய ஜீவிதத்தில் ஏதாவது நன்மையை நீங்கள் செய்ய வேண்டும் என்று விரும்பினால், if you want to do any good to Maharashtra, நீங்கள் மகாராஷ்டிராவுக்கு ஏதாவது நன்மை செய்ய வேண்டும் என்று விரும்பினால், if you want to do any good to India and the world, இந்தியாவிற்கும் உலகத்திற்கும் ஏதாவது நன்மை செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்புவீர்களானால், you need to fall at the nail-pierced feet of Jesus. ஆணிகளால் கடவப்பட்ட ஆண்டவராகிய இயேசுவினுடைய பாதத்திலே நீங்கள் விட வேண்டும். There, அங்கேதானே your pride will melt away. உங்களுடைய பெருமைகள் அப்படியே உருகி போகும். Pride of wealth or pride of caste, I don't care. சொத்தினுடைய பெருமையோ அல்லது ஜாதியினுடைய பெருமையோ எனக்கு அது ஒரு பொருட்டல்ல. But ஆனால் at the cross of Jesus, ஆண்டவராகிய இயேசுவின் சிலுவை அண்டையிலே my was transformed. என்னுடைய காரியங்கள் மாற்றப்பட்டது.
I have spent my whole life என்னுடைய முழு ஜீவித்தை நான் இப்படியாக செலவழித்திருந்தேன். serving the ordinary people. ஏழை எளிய மக்களுக்கு அப்படியாக சேவை செய்யும்படியாக. And if I had 1,000 lives, எனக்கு 1000 ஜீவங்கள் கொடுக்கப்பட்டாலும், but I have only one life. ஆனால் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒரே ஜீவயம். As a cricket player, I had 2 innings. நான் ஒரு கிரிக்கெட் வீரராக எனக்கு 2 இன்னிங்ஸ்கள் இருந்தன. Yeah, and in the second innings, you tried hard to do better than in the first inning. செகண்ட் இன்னிங்ஸில் நீங்கள் அங்கே முதல் இன்னிங்ஸை காட்டிலும் அங்கே சிறப்பாக விளையாடும்படியாக முயற்சிப்பீர்கள். But today, ஆனால் இன்றைக்கு you have only one inning. உங்களுக்கு இருப்பது ஒரே ஒரு இன்னிங்ஸ். What are you going to do with this inning? இந்த இன்னிங்ஸை கொண்டு நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? Will you put it at the feet of the Savior who died for you? உங்களுக்காக மரித்த அந்த ஆத்ம ரட்சகருடைய பாதத்தண்டையிலே நீங்கள் அதை வைப்பீர்களா? And peace will come into your heart. உங்களுடைய இதயத்துக்குள்ளாக சமாதானம் பெருக்கெடுத்து வரும். When you have peace within, நீங்கள் உங்களுக்குள்ளாக சமாதானத்தை கொண்டிருக்கும் பொழுது, a lot of blessing comes out of you. அப்பொழுது அநேக ஆசீர்வாதங்கள் உங்களிடத்திலிருந்து வெளியே புறப்பட்டு வரும். And think of how many people will be blessed by your life. உங்களுடைய ஜீவிதத்தின் மூலமாக எத்தனை மக்கள் அப்படியாக ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்பதை யோசித்து பாருங்கள். Let us pray. நாம் ஜெபிப்போம். Let us pray. நாம் ஜெபிப்போம். In a few moments we'll send you home. இன்னும் சில நேரத்தில் நாங்கள் உங்களை அனுப்பி விடுவோம். Tell Jesus. இயேசுவிடத்தில் சொல்லுங்கள். What have I offered to you? Nothing. ஆண்டவரே, உமக்கு நான் காணிக்கையாக கொடுத்தது என்ன? ஒன்றுமில்லை. I have given the world so much of my strength. ஆண்டவரே, உலகத்திற்கு என்னுடைய எல்லா பலத்தையும் நான் கொடுத்திருக்கிறேன். I have given the world my heart, my love. ஆண்டவரே, உலகத்திற்கு என்னுடைய இருதயத்தை, என்னுடைய அன்பை நான் கொடுத்திருக்கிறேன். I have given the world. ஆண்டவரே, உலகத்திற்காக Forgive me, Lord Jesus. என்னை மன்னியும் ஆண்டவராக இயேசுவே. Oh gracious Father. ஓ கிருபையுள்ள பிதாவே, bless these dear people. இந்த அருமையான மக்களை ஆசீர்வதியும். We want to be a blessing to India. இந்தியாவிற்கு நாங்கள் ஒரு ஆசீர்வாதமாக இருக்க விரும்புகிறோம். To Asia. ஆசியாவிற்கு. To the world. உலகத்திற்கு. Lord, you are the light of the world. ஆண்டவரே, நீரே உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறீர். Make these young people a great blessing. ஆண்டவரே, இந்த வாலிப மக்களை நீர் ஒரு பெரிய ஆசீர்வாதமாக ஆக்கியருளும். The older people also. வயோதிப மக்களையும் சரி. Make them young. அவர்களை வாலிபர்களாக்கு. So that they recover their health and strength. அவர்களுடைய ஆண்டவரே ஆரோக்கியத்தையும் அவருடைய பலத்தையும் அவர்கள் மீண்டுமாக பெற்றுக்கொள்ளட்டும். To live a new life for Jesus. இயேசு கண்ட ஒரு புதிய ஜீவனை ஜீவிக்கும்படியாக. We ask in Jesus' name. இயேசுவின் நாமத்திலே கேட்கிறோம். Amen. ஆமென்.